ஓய் செல்லக்குட்டி, என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. நீ எப்போ நார்மலாக இருந்திருக்க, இப்போ அப்செட்டாக இருக்கிறதுக்குன்னு தானே கேட்குற? தெரியல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. எனக்கு கோவம் வருது, தெரியல என்னமோ பண்ணுது. உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. நாளைக்கு வாக்கிங் போகலான் இருக்கேன். என்ன வாக்கிங்னு தானே கேட்குற? சும்மா நம்ம ஆஃபீஸ்லேருந்து எட்டி பார்த்தோன்னா ஒரு இடம் இருக்கும்ல, அங்கே வாக்கிங் போகலான் இருக்கேன். ஐஸ் கட்டி இருக்க இடத்துக்கு இல்லை, இன்னொரு இடத்துக்கு. சடனாக ஏதோ இந்த அப்செட் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறியா? சேரில் ஊட்டி ஊட்டி விளாண்டுட்ருக்கேன். தானே நமக்கு வேலையே. சொல்லு பார்க்கலாம், இதை விட்ட வேறு வேலை தான் வேலை. இந்த சேர் கொடுத்தா நாங்கள் ரவுண்ட் வச்சு விளாடுவோம், தெரியுமா? என்ன பண்ணுறேன்னு கேட்குறியா? பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பக்தி பயமாக சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தேன். நான் நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுனா கூட போகலாம்ல, பார்ப்போம். அந்த விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு கூட போய்ட்டுடலாம். நாளைக்கு டெம்பரேச்சரை பொறுத்து என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி தான் சொல்லுவேன். நாளைக்கு பாரு, வீட்டுக்குள்ளாரியே புட்டி பொம்பாட்டம் அடங்கியிருப்பேன். அதான் சரி என் வேலையே. அதை விட்டால் எனக்கு என்ன வேலை? கரெக்டு தானே? நான் அப்செட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. என்ன ரீசன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கேம் விளாட்லாமா? பேசாமல் லவ் லெட்டர் எழுதுவோமா? யாருக்கு எழுதுறதுன்னு கேட்குறியா? யாருக்கு எழுதலாம்னு சொல்லி எழுதுவோம். கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை சில கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை அப்படியே இருந்திருந்தாப்புல எப்படி ஃபேஸ் பிரைட் ஆகிடுது? அது எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் டல்லாக தானே இருந்தேன். இவ்வளோ நேரம் டல்லாக தானே இருந்தேன். சரி, லவ் லெட்டர் க்ரஷ்க்கு எழுதுவோமா? ஒரு க்ரஷ்ஷே இல்லாமல் நம்மளா ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு நம்ம லவ் லெட்டர்லாம் வேறு எழுதுகிறோம். லவ் லெட்டரா இது க்ரஷ் லெட்டரா? அதுக்கப்புறமா பேர் வச்சுப்போம். சரி, அவனை மைண்டில் வச்சுட்டு எழுதுவோம். சரியா? எனக்கு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பில் ஏக கொழுப்பு இருக்குது. இப்போ இருக்க மைண்ட் செட்டில் எழுதுவோமா இல்லை அப்போ இருந்த மைண்ட் செட்டில் எழுதுவோமா? என்ன சொல்கிற? நீ எழுதுறதே தப்பு. இல்லை இப்போ இருக்கிற மாதிரி எழுதுனா என்ன, அப்புறம் இருக்க மாதிரி எழுதுனான்னு தானே கேட்குறேன். சரி, எனக்கு தோன்றது எழுதுவோம். எனக்கு பிடிச்சதெல்லாம் எழுதுவோம். ஆனால் இது யாராவது படித்தா அவங்களுக்கு புரியுமா புரியாதா? புரியாமல் இருக்க வரைக்கும் எனக்கு நல்லது. புரிஞ்சா அது எனக்கு நல்லதில்லை. ஏன் நல்லதில்லைன்னு சொல்ல, அப்புறம் அந்த பையன்கிட்ட பேச முடியாது. சரி, ஐ லவ் யூ சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி குச்சமாக இருக்குது. அந்த ஃபீல் பண்ணி சொல்கிறதுக்கும் சும்மா ஒரு பேருக்கு வந்து ஓகே லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் என்ன சொல்கிறது தெரியல. உன்னை நம்பி சொல்லலாமா வேண்டாமா? எனக்கும் உன்னை விட்டால் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. கரெக்ட் தானே? டென்ஷன் ஆகுறேன் தெரியுதா? ஒருவேளை நிஜமாலுமே அவனை எனக்கு பிடிச்சிருக்கோமோ? கரெக்ட் இல்லை? இன்னமும் பிடிச்சிருக்குல்ல?
பேர் சொன்னாலும் சரி, நினச்சாலும் சரி, ஒரு மாதிரி விக்கமாக ஷையாக இருக்குது. இங்கே பாரு, மாமாட்ட போய் போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, என் அடி பின்னிரும் தெரிஞ்சுக்கோ. ஹாப்பியாக இருக்கேன், அப்படியே ஹாப்பியாக இருக்கேன். சரியா? நல்லா இருக்குல்ல? இட்ஸ் ஓகே, நம்ம லவ் பண்ணலாம். மீன்ஸ் க்ரஷ்ஷாக வச்சுப்போம். நேரில் பார்க்கும்போது அவனுக்கு எதுவும் கொடுக்காம ஓகே 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 கொள்ளும் கொள்ளும். ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாதே, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவன்கிட்ட பேசினாலே தெரிஞ்சிடும். நம்ம சும்மா இன்னும் 2 தடவை பேசினாலே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வாய் வேறு உளருவாங்க. லவ் லெட்டர் எழுதலாமா வேண்டாமா? எழுதுனா கொண்டு போய் கொடுக்கணும். இங்கேருந்து அவனை பார்ப்பனா இல்லையானே தெரியாது. ஐ ஃபீல் ஸோ குட். அவன் க்ரஷ்ஷாக இருக்க வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. பேசணுன்னு ஆசை இல்லை, இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு கூட எனக்கு தோணலை. நீ பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன, அதானே கேட்குற? இங்கே பாரு, நீ அதெல்லாம் பேசக்கூடாது. சரியா? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஏன் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாதா? நான் பண்ணுவேன். நேரில் பார்ப்பேனான்னு தெரியல. நல்லா தான் இருக்குது, இந்த ஃபீலும் நல்லா தான் இருக்குது. ஒருவேளை நான் யாரையாவது லவ் பண்ணி துரத்தி லவ் பண்ணி என்ன சொல்கிறது, நிஜமாலுமே நான் சும்மா நாளிலே அப்படி தான் இருக்கேன். கரெக்டு தானே? சும்மா பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே போதும். இருந்தாலும் நானாக பார்த்து எனக்கா பிடிச்சிருந்தா அது வேறு மாதிரி இல்லை. இவனும் நம்மளாக தான் பார்த்தானே பிடிச்சது. இதுக்கு முன்னாடி வேறு யாராவது பிடிச்சிருக்கா எந்த பையனையாவது? ஆக்சுவலி எனக்கு யாருமே ஞாபகமே இல்லை அவனை தவிர. அவன் சிரிக்கிறதே ஒரு அழகு தான். கோமதி, நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க. உனக்கு தெரியுதா? உனக்கு தெரியுதா தெரியல? நீ தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தோடு போட்டு காது வலிக்குது. கொஞ்ச நேரம் தான் போட்டிருந்தேன். அநேகமாக ஓட்ட போய்டும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வேறு தோடு போடணும். சும்மா கழட்டுற மாதிரி போடக்கூடாது. நான் சும்மா கழட்டிடுறேன். என்ன பண்ணலான்னு பேசும் சொல்ல. பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமா இல்லை வேண்டாம்னு சொல்லணுமா? சொல்ல பார்க்கலாம். ஆனால் போய் ஃபோட்டோவை பார்த்தா இன்னும் பிடிச்சிருக்கு தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சு வேற. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. எவனோ ஒருத்தர் சொன்னானே, கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னா அது பேர் லவ், க்ரஷ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா அது பேர் அஃபேரா. நான் எந்த கேட்டகரியில் வச்சுக்கிட்டோம்? லவ்வில் வச்சுப்போம்மா. எப்படியும் நம்ம பேச போகிறதில்ல, பேசுவோம். ஏதோ ஜென்ரலாக காமனாக மீட் பண்ணால் பழகுவோம். மற்றபடி ப்ரைவேட்டாக போய் அந்தளவுக்குலாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல. I don't think so that I'll go to that extent. உன்னை இப்படி அப்படின்றதுக்குள்ளே சந்தோஷமாக்கிடலாம், இப்படின்றதுக்குள்ளே பிஸ்குன்னு போயிடுறேன். வேற என்ன சொல்லு, வேற என்ன? மாமாட்ட மாட்டிக்காத. ஜாலியாக இருக்குல்ல?
எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி வரல. பார்ப்போம், முன்னே நம்மளால் பார்க்க முடியுதா, அட்லீஸ்ட் இந்த மெசேஜை கன்வே பண்ண முடியுதான்னு பார்ப்போம். லெட்டர் எழுதலாமா வேண்டாமா? எழுதுறதுக்கு முன்னாடியே நான் இவ்வளோ ஹைப் போகிறேன், நீ எழுதிட்டா கரெக்டு தானா? கரெக்டு தானே? நீ ஒருவேளை நிஜமான ஒரு ஆளாக இருந்து என் பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் உன்னை எங்கேயும் போட்டிருக்க மாட்டேன், பேசியே உன்னை சாகடிச்சிருப்பேன். கரெக்டு தானே? வேற என்ன? முடி வேறு நிறையா இருந்தால் பரவாயில்ல, இதுவும் கொஞ்சமாக தான் இருக்குது. சொல்லு பார்க்கலாம். நிறையா இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? அதானே கேட்குற? இல்லை இருந்தால் ஜென்ரலாக பசங்களுக்கு முடி நிறையா இருந்தால் பிடிக்கும். எனக்கு வேறு குட்டியாக இருக்குது. அவனுக்கு நிறையா இருந்தால் தான் பிடிக்கும். சரியா? இன்னும் 3 மாதத்தில் பார்ப்போம். எவ்வளோ வளர்னா இவ்வளோ கூட வளராதே, ஜடை போட முடியுமா நீ? மாமாவுக்கு மட்டும் தெரியட்டும், தூக்கி போட்டு மிதிப்பான். ஏய் பண்ணு குட்டி, என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, இந்த ஃபிலிம் நல்லா தான் இருக்குது, கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கு. பாரு, கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. இப்போ யாராவது நிஜமாலும் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் சொன்னா வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? கோமதி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, கல்யாணம் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கரெக்டாக? ஐயோ, எனக்கு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். திரும்ப என்ன பேசலாம்? சரியா?